குட் மார்னிங். நாங்க வந்து பிஜிபி வேளாண்மை அறிவியல் கல்லூரியில வந்து ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு லாஸ்ட் 6 மந்த் கோர்ஸ் என்னன்னா இந்தியன் சொல்லிட்டு அனுபவ பயிற்சி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அதுல நாங்க எடுத்த கோர்ஸ் வந்து சீட் சயின்ஸ். இதுல வந்து நாங்க வந்து பிளாக் கிராம் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்றத அனுபவம் மூலம் கத்துக்கிறதுக்கு நாங்க இந்த கோர்ஸ் எடுத்திருக்கோம். எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் லேண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இங்க நாங்க வந்து சூஸ் பண்ணது பிளாக் கிராம்ல கோனைன் வெரைட்டி. இது வந்து நாங்க கேவிடி சீட் வந்து வாங்கினோம். அவங்க வந்து எங்களுக்கு ஃபவுண்டேஷன் சீடா கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் சீடா நாங்க வந்து சேஞ்ச் பண்ணி தரதுக்காக எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அவங்களும் வந்து 2 டைம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்தாங்க. ஃபிளவரிங் ஸ்டேஜ்லயும் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்லயும் எங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சீட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து நாங்க எவ்வளவு மெயின்டைன் பண்ணோம்னா 5 மீட்டர் வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வச்சிருந்தோம். அப்புறம் வந்து மேனுவலா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எதுக்காகனா பியூரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க வீடிங் அப்புறம் வந்து ரோகிங் ப்ராக்டிஸ் வந்து நாங்க வந்து பண்ணணும். ரோகிங் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா அதர் வெரைட்டி பிளாக் கிராம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக நாங்க வந்து ரோகிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணோம். அப்புறம் ஹார்வெஸ்ட் வந்து மேனுவலாவே நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்க வந்து கிரஷிங் கிளீனிங் வந்து மேனுவலாவே நாங்களே தான் பண்ணோம். ஏன்னா பியூரிட்டி வந்து நாங்களே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம். எங்களுக்கு வந்து அரௌண்ட் 120 kg வந்து எங்களுக்கு ஈல்டு கிடைச்சிச்சு. இதோட ஈல்ட வந்து கேமிக்கல் வந்து எங்களுக்கு வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கான அமௌண்ட்டே வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் யாராவது ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்ல வேற யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிளாக் கிராம் அந்த மாதிரி வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நியர்பை கேவிக்கா அல்லது வேற அக்ரி டிபார்ட்மெண்ட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி கிராப் ப்ரொடக்ஷன் தேவையான சீட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நாங்க சீல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். இதுல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். நாங்க வந்து பியூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து கிரஷிங் கிளீனிங் வந்து நாங்களே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் வந்து நாங்க வாங்கிட்டோம் சீட்ஸ். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.